ஒரு மழைக்கால இரவு காலில் தண்ணீர் தொடையிலே அடித்தபடி விஜய் புஸ்தக கடைக்கு ஓடி வந்தான். விஜயின் கனவானது தன் எழுத்துக்களால் பிரபலமான ஒரு எழுத்தாளராக மாறுவது. ஆனால் அவனது முதல் நாவல் வெளியான ஒரே நாளில் தோல்வியடைந்தது. ஏன் ஏன் எதுவும் சரியாக நடக்கவில்லை என்று உள்ளுக்குள் முணுமுணுத்தான். அந்த நேரத்தில் ஒரு குரல் கேட்டது. நீ எழுத்தாளர்தானே? விஜய் திரும்பி பார்த்தான். அவள் புன்னகைத்தாள். நீ அந்த சந்தர்ப்பம் என்ற நாவலின் எழுத்தாளர்தானே? விஜயின் முகத்தில் கலவரம். அவன் மெதுவாக தலையை ஆட்டினான். ஆமாம். ஆனா அது தோல்வி அடைஞ்சது. மாயா சிரித்தாள். தோல்வி அடையலாம், ஆனா அதனால் நிற்கக்கூடாது. விஜய் தன் தோல்வியை மறந்துவிட முடியாமல் அவளிடம் தன் ஏமாற்றங்களை பகிர்ந்தான். மாயா கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் ஏதோ யோசித்தாள். மாயா விஜயை கடற்கரைக்கு போக அழைத்தாள். அங்கு இரவின் அமைதியில் 2 பேரும் நடந்தனர். நீ முடிவு செய்து விட்டாயா? ஒரே ஒரு தோல்வியால் கைவிடப் போறியா? விஜய் அமைதியாக இருந்தான். அவளது வார்த்தைகள் அவனை உள்வாங்கிக் கொண்டிருந்தன. மாயா ஒரு கல்லை தூக்கி கடலில் வீசினாள். இந்த கல்லை பார்த்தியா? விஜய் கன்னத்தில் ஒரு கேள்விக்குறியுடன் பார்த்தான். அதை கடலில் வீசினேன். ஆனா அது நம்ம பார்வையில் மட்டும் மறைந்து போகிறது. உண்மையில் அது கடலுக்கு ஒரு பகுதியாகிறது. விஜய் அந்த வார்த்தைகளுக்குள் புதிய அர்த்தங்களை உணர ஆரம்பித்தான். அடுத்த நாள் விஜய் மீண்டும் எழுத ஆரம்பித்தான். அவன் மனதில் புத்துணர்ச்சி. இதுதான் வாழ்க்கை. நமக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும். பிரச்சனை என்னவென்றால் நாம் அதை எதிர்கொள்வதற்கே தயங்குகிறோம். விஜய் ஒரு நாள் ஒரு பெரிய எழுத்தாளராக மாறுவான். அவனது பெயர் ஒரு நாள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது. இறுதியாக தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம்.